collision between bullet and vertically suspended block. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கோட மாஸ் வந்து கேபிட்டல் எம். இந்த பிளாக் மேலே ஸ்மால் எம்ங்கிற மாஸ் உள்ள ஒரு புல்லட் யூங்கிற வெலாசிட்டியில் வந்து ஹிட் பண்ணுது. ஸோ இனிஷியலாக புல்லட் மட்டும்தான் மூவ் பண்ணுது அண்ட் இது கம்ப்ளீட்டாக இந்த பிளாக் மேலே கொலைட் ஆகுது. அண்ட் இந்த கொலிஷனில் இந்த பிளாக்குக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். Since this collision is purely inelastic collision. Inelastic collision அப்படின்னா லாஸஸ் நடந்திருக்கும் அந்த இம்பேக்டில். நம்ம என்ன கண்டிஷன் அசியூம் பண்ணுறோன்னா, இந்த பிளாக்குக்குள்ளே இந்த மாஸ் வந்து ட்ராவல் பண்ணுது, புல்லட் ட்ராவல் பண்ணுது அண்ட் இட் இஸ் ட்ராப்டு இன்சைட் தி பிளாக். இந்த இம்பேக்டோட எண்டில் புல்லட் வந்து பிளாக்குள்ளேயே ட்ராப் ஆயிடுச்சு. ரெண்டும் சேர்ந்து ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கெயின் பண்ணிடும் அண்ட் அதுக்கப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் சிம்பிளாக அதை சொல்லணுன்னா, அண்ட் இதை வந்து ஒரு பிளாக்காக அசியூம் பண்ணிங்க. இந்த பிளாக்கில் இனிஷியலாக புல்லட்டு மட்டும் மூவ் பண்ணுது, கொலிஷன் நடந்தது. கொலிஷன் இம்பேக்ட் நடந்த உடனே இனிஷியலாக இந்த டைரக்ஷனில் இந்த சிஸ்டம்க்கு ஒரு வெலாசிட்டி கிடச்சிருச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா இது எவ்வளோ வெலாசிட்டி கெயின் பண்ணுச்சு ஆஃப்டர் தி கொலிஷன். அண்ட் அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ஐடியா இந்த இம்பேக்ட், இனிஷியல் இம்பேக்டை மட்டும் வச்சுட்டு இந்த புல்லட் பிளாக் சிஸ்டம்க்கு ஃபைனலாக எவ்வளோ வெலாசிட்டி கெயின் பண்ணுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஃபார் எனி டைப் ஆஃப் கொலிஷன். கொலிஷன் எதுவாக இருந்தாலும் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போது ஐடியா எடுத்துக்கலாம். அண்ட் டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு டோட்டல் ஃபைனல் மொமெண்டம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ வரும்? இன்னொரு பிளாக் வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்துச்சு, புல்லட் மட்டும் மூவ் பண்ணுது. ஸோ புல்லட்டோட மொமெண்டம் மட்டும்தான் வரும் mu ப்ளஸ் பிளாக் ரெஸ்ட்டில் இருந்ததுனால வெலாசிட்டி 0. அண்ட் ஆஃப்டர் தி இம்பேக்ட் புல்லட்டும் பிளாக்கும் ரெண்டும் ட்ராப் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ டோட்டல் மாஸ் அப்படிங்கிற இடத்துல we can write capital M ப்ளஸ் ஸ்மால் m இன்ட்டு விங்கிற வெலாசிட்டி. அண்ட் டயக்ராமில் பாருங்கள், ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து, ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து விங்கிற வெலாசிட்டியில் மூவ் பண்ணும். அப்போ அதோட மாஸ் கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் ஆயிரும் ஆஃப்டர் தி கொலிஷன். அவ்வளோதான், வெலாசிட்டி கிடைச்சிரும். வெலாசிட்டி ஈக்குவல் டு mu டிவைடட் பை கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம். ஸோ இவ்வளோ தான் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். இனி இந்த வெலாசிட்டி வச்சு தான் ஒரு ஹைட் ரைஸ் ஆகும். irrespective of path, இந்த இனிஷியலாக இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி கிராஜுவலி கன்வெர்டட் இன்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் மேக்ஸிமம் ஹைட். அண்ட் இந்த ஐடியா நமக்கு எப்படி கிடைக்கணும்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒரு பால் இருக்குது, இந்த பாலை நான் த்ரோ பண்ணுறேன். இனிஷியலி ஐ எம் கிவிங் சம் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் கிராஜுவலி திஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போது எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடியா, ஹைட் ரைஸ்டு பை புல்லட் பிளாக் சிஸ்டம். ரைட், இனிஷியலாக கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் லோவஸ்ட் பொசிஷன் அண்ட் கம்ப்ளீட்டாக பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறும் அட் ஹையஸ்ட் பொசிஷன். ஓகே, ஸோ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி எழுதிடலாம். இப்போது புல்லட்டும் பிளாக்கும் ரெண்டும் சேர்ந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது வீங்கிற வெலாசிட்டியில். அப்போது கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரும்? ½ இன்ட்டு கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m v ஸ்கொயர். v ஸ்கொயர் ஆல்ரெடி வியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அது அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம். m ஸ்கொயர்ட் u ஸ்கொயர்ட் டிவைடட் பை கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, அண்ட் இந்த எனர்ஜி தானே மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறுது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி m ப்ளஸ் m g இன்ட்டு h. நம்ம ஃபைன் பண்ண வந்தது ஹெச்ங்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். and m plus m cancel. remaining height directly height equal to, and இந்த டேர்மில் பாருங்கள் g மட்டும் கீழே வரணும் and இங்கே ஆல்ரெடி 2 and m plus m squared எல்லாம் இருக்குது. and final result m squared u squared divided by 2g capital M plus m whole squared. and இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஹைட் ரைஸ்டு பை புல்லட் பிளாக் சிஸ்டம். ஸோ வெலாசிட்டி ஃபைன் பண்ணோம். அந்த வெலாசிட்டிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜியாக தான் இருக்கும், ½ mv² கைனெட்டிக் எனர்ஜி. அண்ட் அந்த எனர்ஜி வச்சுட்டு தான் அண்ட் இப்படி மேக்ஸிமமாக இந்த கம்பைன் பண்ணி கொலிஷன் இம்பேக்ட் முடிஞ்ச உடனே அந்த கைனெட்டிக் எனர்ஜியை வச்சு தான் அது கேரி பண்ணிவிட்டு அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் தி கொலிஷன் வர்ற விங்கிற வெலாசிட்டி தான் எடுத்துக்கணும் ஃபார் ஃபைண்டிங் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பியூர்லி இன்எலாஸ்டிக், எனர்ஜி லாஸஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி.
எவ்வளோ லாஸ் வந்திருக்கும்? ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி டெல்டா கேன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக புல்லட் மட்டும் மூவ் பண்ணுச்சு. ஸோ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, இந்த இம்பேக்ட், இந்த கொலிஷன் முடிஞ்ச உடனே டயக்ராமில் பாருங்கள், கொலிஷன் முடிஞ்ச உடனே எம் ப்ளஸ் எம்ங்கிற மாஸ் விங்கிற வெலாஸில் மூவ் பண்ணுச்சு. அப்போ அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த ரெண்டு கைனெட்டிக் எனர்ஜியும் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி டிஸப்பியர் ஆச்சோ அந்த எனர்ஜி சவுண்ட் எனர்ஜியாவோ ஹீட் எனர்ஜியாவோ வெளியே வந்திருக்கும். ஸோ ஃபைன் பண்ணிடலாம். சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி half mu², புல்லட் மட்டும் மூவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இம்பேக்டுக்கு அப்புறம் சிஸ்டம் மூவ் பண்ணுது. ஸோ half into bullet and block mass, total mass v² again. and v யோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் இந்த வேல்யூ. ஸோ மறுபடியும் அதை ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். m² u² டிவைடட் பை m + m ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும், ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ காமனெல்லாம் வெளியே எடுத்துடலாம். எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். half mu² காமன். அண்ட் செகண்டில் half இருக்குது, m² u² இருக்குது. ஆனால் ஒரே ஒரு m மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அண்ட் u² காமனாக வெளியே எடுத்துடலாம் கம்ப்ளீட்லி. ஸோ பாருங்கள், half mu² காமன். ஃபஸ்ட்டு டேர்மில் 1 மைனஸ், செகண்ட் டேர்மில் we have only 1 m, ஏன்னா ஒரு m வெளியே எடுத்துட்டோம். அண்ட் டினோமினேட்டரில் m + m. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் டு கெட் ஃபைனல் ரிசல்ட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் half into, ஸோ இந்த டேர்மில் கிராஸ் மல்டிப்ளை m வேல்யூ கேன்சல் ஆயிரும். டைரக்ட் ரிசல்ட் எழுதுகிறேன். mu² கேபிட்டல் M + ஸ்மால் m minus m divided by m plus m. So m small m value cancel and resultant half mu² and capital M by m plus m. இது கொஞ்சம் மைண்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்மால் m மல்டிப்ளைடு பை கேபிட்டல் M, கீழே m + m இருக்குது. இதெல்லாம் ஒரு குரூப், மாஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக மாற்றிடலாம். ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். half mv² தான் கைனெட்டிக் எனர்ஜி. நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணுறது லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்டூ u², இப்படி மைண்டில் வச்சுக்கலாம். அப்போது ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். மாஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரெடியூஸ்டு மாஸ் எழுதணும். கேபிட்டல் M இன்டூ ஸ்மால் m பை டோட்டல். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், டோட்டல் மாஸ். அண்ட் இதுதான் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஆர் லாஸ் இன் எனர்ஜியாக இருக்கும். ஸோ லாஸும் ஃபைன் பண்ணியாச்சு. இனி ஒரே ஒரு கேஸ் மட்டும் இருக்குது. இந்த இம்பேக்ட் நடக்கும்போது இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்லேருந்து இந்த பிளாக் ஒரு சர்டன் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும். ஃப்ரம் தி வெர்டிக்கல் இந்த பிளாக் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கிருந்து ஒரு சர்டன் ஆங்கிள் ஃப்ரம் தி வெர்டிக்கல் மேக் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல. அண்ட் அந்த ஆங்கிளோட வேல்யூ ஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஐடியா தான். ஸோ தீட்டா இஸ் தி ஆங்கிள். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் டைரக்ட்லி. ஹரிசோண்டல் லைன் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் போன ஹரிசோண்டல் லைன். ஸோ எவ்வளோ வெர்டிக்கல் ஹைட் போயிருக்கும், ஹெச்ங்கிற ஹைட் வி ஃபவுண்ட் தட் ஆல்ரெடி. ஹெச்சோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த வேல்யூ ஹெச்னா, அண்ட் இங்கேயும் சொல்லிடலாம் இந்த வேல்யூவும் ஹெச். கொஸ்டினில் டோட்டல் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து வி கேன் டேக் எல்ங்கிற லெங்த், டோட்டல் லெங்த். அப்படின்னா இந்த லெங்த் எல் மைனஸ் ஹெச். ஏன்னா இது கம்ப்ளீட் லெங்த், இங்கேயும் எல் தான். அண்ட் இந்த கம்ப்ளீட் லெங்த்தும் எல் தான். ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸ், நான் இனிஷியலாக எவ்வளோ த்ரெட் எடுக்கணும் அதே தான், எந்த ஆங்கிள் போனாலும் கம்ப்ளீட் லெங்த் தான். ஸோ ஆனால் இந்த ஹெச் வேல்யூ கிடைச்சதுனால வி ஆர் டேக்கிங் திஸ் லெங்த் as எல் மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம். இனி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் தென் வி கேன் ஃபைண்ட் தீட்டா ஈஸிலி. டைரெக்டாக எழுதலாம். காஸ் தீட்டா adjacent by hypotenuse. Adjacent is L minus H, hypotenuse is L. And the next step, theta cos inverse of L minus H by L னு வரும். அண்ட் இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம். ஏன்னா சிம்பிளான லாஜிக்,
ஹெச் வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அப்போது ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஃபைன் ஹெச் வேல்யூ அண்ட் அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஹெச் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். ஸோ இவ்வளோ தான் ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃப்ரம் வெர்டிக்கல். ஸோ இந்த ஃபார்முலெல்லாம் மைண்டில் வைக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் டு ரிமெம்பர் தீஸ் ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா டு ஃபைண்ட் வெலாசிட்டி. நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம்? மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணோம். அப்போது மைண்டில் வச்சுங்க, ஃபார் ஃபைண்டிங் வெலாசிட்டி யூஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன். மொமெண்டம் கன்சர்வேஷன், மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி கிடைக்கணும்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஐடியா ஹைட் ரைஸ்டு கண்டுபிடிச்சோம் யூஸிங் எனர்ஜி கன்சர்வேஷன். அப்போது ஃபார் ஃபைண்டிங் ஹைட் எனர்ஜி கன்சர்வேஷன். அண்ட் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ரொம்ப ஈஸி, டேரெக்டாக இனிஷியல் ஃபைனல் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஹெச் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டா டீட்டா வேல்யூ இந்த டயக்ராமை நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த டீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் புல்லட் மாஸ் கொலிஷன்.